இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக கிரிக்கெட் விமர்சகர் திரு தினேஷ் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். அஸ்வினுடைய ஓய்வை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? அதே போல கிரிக்கெட்ல அவர் பதிச்சிருக்கும் தடம் என்னென்ன? நிச்சயமாக கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் ரிட்டையர்மெண்ட் ஒரு 38 இயர்ஸ்ல ஆகுறாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம், 4 வருஷம் வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட்ல பாக்குறோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஒரு 15 வருஷம் விளையாடி இருக்கிறாரு. எத்தனையோ 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு டெஸ்ட்ல. 100 டெஸ்ட் மேல விளையாடி இருக்காரு. இப்ப சமீபத்துல சென்னையில நடந்த டெஸ்ட் மேட்சஸ்ல கூட நல்லா பேட்டிங்லயும் போலிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்து இந்த முரளிதரனோட டார்கெட்டை நோக்கி பயணிப்பாரு. முரளிதரன் 800 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸ் விளையாடிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த அச்சீவ்மெண்ட் எடுத்திருப்பாரு. பிளஸ் அனில் கும்ப்ளேவோட ரெக்கார்டையும் பீட் பண்ணிருப்பாரு. அன்டவுட்லி இவர் ஒரு பெஸ்ட் ஸ்பின்னருங்க. யூஸ்வலா லெக் ஸ்பின்னர்ஸ் ஒரு நல்ல ஒரு எட்ஜ் இருக்கும், நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஆனா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்தியால தடம் பதிச்சிருக்காரு அப்படின்றது கேட்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு. ரெண்டாவது, இவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவருடைய இன்டெலிஜென்ஸ், இவருடைய வேரியேஷன்ஸ். பேட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கணிச்சிட்டே இருப்பாங்க இவர் என்ன பால் போட போறாரு. அந்த அளவுக்கு 6 பாலும் வித்தியாசமா போடுவார். T20ல ஒரு ஸ்டைல்ல போடுவாரு, அவரோட அப்ரோச் வேறமா இருக்கும். டெஸ்ட்ல அவரோட அப்ரோச் வேறமா இருக்கும். ஒன் டே கிரிக்கெட்ல அவரோட அப்ரோச் வேறமா இருக்கும். அது நம்ம கண் கூட பார்க்க முடியும். அவரோட ரன் அப்பா இருக்கலாம், ஆக்ஷனா இருக்கலாம், அவர் போடக்கூடிய 6 பாலோட வித்தியாசம், 6 பாலுமே வித்தியாசமா போடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் ஆர்கிடெக்ட், ஸ்பின் இன்ஜினியர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய போலிங்ல நிறைய இன்னோவேட் பண்ணிருக்காரு, நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. பேட்ஸ்மேன் அவருடைய பாலை ரீட் பண்றாங்க, அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் மாத்தக்கூடிய வல்லமை பெற்றாரு. அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்ம். இந்தியாவா இருக்கட்டும், இல்ல அப்ராட்ல விளையாடக்கூடிய மேட்சஸ், அது ஒன் டேவா இருக்கட்டும், இல்ல T20 டெஸ்ட், எல்லாத்துலயுமே நல்லா பார்ப்போம். குறிப்பா டெஸ்ட் கிரிக்கெட்ல சான்ஸே இல்லை. இந்த மாதிரியான ஒரு போர்டை நமக்கு திருப்பி கிடைப்பாங்களா அப்படின்றது யோசிச்சு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கண்டிப்பா டைம் இருக்கு. பட் ஏன் அவர் ரிட்டையர் ஆனாரு அப்படின்றது தெரியல. பட் இப்போ கூட சமீபத்துல இப்ப சென்னையில நடந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்லா விளையாடிருக்காரு. அவருடைய ஹோம் ரெக்கார்டை நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ரிமார்க்கபிளா இருக்கும், டச் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ சமீபத்துல ஒரு சின்ன ஒரு டாக் வந்தது. அதாவது இவருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 டாக் வந்தது. பட் இருந்தாலும் இவரோட ஷூஸை கண்டிப்பா ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவர் ரீப்ளேசபிள் தான். ரொம்ப யூனிக்கான ஒரு பிளேயரு. நாட் ஓன்லி இன் போலிங், பேட்டிங்லயும் தன்னுடைய தரம் பதிச்சார். டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு பேட்டர். கிட்டத்தட்ட அவர் பேட்டிங் பாத்தீங்கன்னா அவர் டைம் பண்ணாருன்னா கிட்டத்தட்ட நம்ம முன்னாள் வீரர் VVS லக்ஷ்மன் எப்படி பேட்டிங்ல டைம் பண்ணுவாரோ பால, அந்த அளவுக்கு பேட்டிங்ல கூட நல்லா டைம் பண்ணி விளையாடுவாரு. செஞ்சுரிஸ் எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல அடிச்சிருக்காரு. அண்ட் T20ல கூட, குறிப்பா இந்தியா T20ல விளையாடிருக்காரு. IPL ஆரம்ப காலத்துல ஒரு 2009-10ல வரும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அணி போனாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடினாரு. T20 எஸ்பெஷலி IPL தன்னுடைய பங்களிப்பை தன்னுடைய போலிங்லயும் காட்டியிருக்காரு, கேப்டன்சிலையும் காட்டியிருக்காரு. நல்ல ஒரு லீடர்ஷிப், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இன்னும் கொஞ்ச நாள் இந்தியன் டீம்ல இருந்தா மேபி அவருக்கு கேப்டன்சி வாய்ப்பு கூட கிடைச்சிக்கலாம். அந்த கேப்டன்சி ஸ்கில் நல்லாவே இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவாரு, எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவாரு. நல்ல டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி. இவர் வந்த புதுசுல நம்ம தலை தோனி கேப்டன்சில விளையாடி இருக்காரு. அவரோட காம்பினேஷன் நல்லாவே இருக்கும், தோனி அண்ட் அஸ்வின். அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டாரு. அதனால அவரோட போலிங்லயும் பாத்தீங்கன்னா 6 பாலும் வித்தியாசமா போறாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட டாக்டிக்ஸ், இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அஸ்வினோட மிகப்பெரிய பிளஸ் அவரோட வேரியேஷன் தான் போலிங்ல. 6 பாலும் வித்தியாசமா போடுவார். ஒரு பால் ஃபிளைட்டா போடுவார், ஒரு பால் பிளாட்டா போடுவார், ஒரு பால் ஓவர் பிச்சா போடுவார், ஒரு பால் ஷார்ட் பிச்சா போடுவார். கணிக்கவே முடியாது. பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டா இருப்பாங்க. குறிப்பா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் நிறைய திணற அடிச்சிருக்காரு. அலிஸ்டர் குக்கா இருக்கட்டும், டேவிட் வார்னரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ஸை தொடர்ந்து அவர் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ நல்ல காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும் அவருக்கும் வார்னருக்கும், அஸ்வினுக்கும், அலிஸ்டர் குக்குக்கும், அஸ்வினுக்கும், கிளென் மேக்ஸ்வெலுக்கும். இது மாதிரி டஃப் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேட்ஸ்மேன் விளையாடும் போது அவரோட ரன் அப் நிறைய சேஞ்ச் பண்ணுவாரு, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணுவாரு. ஒரு அதிரடியா ஒரு பேட்டர் விளையாடிட்டு இருக்காங்கன்னா எப்படி அவுட் பண்ணணும், அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்
அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாரு. விக்கெட் வேணுமா, அஸ்வின் கிட்ட பால கொடுத்தா விக்கெட் எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி T20 ஒன் டேலயும் இருந்திருக்காரு. டெஸ்ட் மேட்ச்ல தொடர்ந்து பல ஓவர்ஸ், பல ஸ்பெல், அதாவது ஒரே ஸ்பெல்ல ஒரு 10 ஓவர் 15 ஓவர் தொடர்ந்து போடுவாரு. அவரும் ரவீந்திரா ஜடேஜாவோட காம்பினேஷன் சூப்பரா இருந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு போலர். இந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னர் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுவாருன்றது சான்சல். ஒரு ஆஃப் ஸ்பின்னர், யூஸ்வலா லெக் ஸ்பின்னர் தான். நான் மறுபடியும் சொல்றேன், லெக் ஸ்பின்னருக்கு ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும். அனில் கும்ப்ளே, ஷேன் வார்னே அண்ட் ஆல்சோ முரளிதரன் நிறைய விக்கெட்ஸ் இருந்தாலும் அவருக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாவில முன்னாடி ஹர்பஜன் சிங் இருந்தாரு. அது மேல பாகிஸ்தான் வந்து சக்லைன் முஸ்டாக் இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினோட இந்த பங்களிப்புன்றது சான்ஸ் இல்லை. பட் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தினா பேக் டு சென்னை. அவர் மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட போறாரு. மறுபடியும் தலா தோனி காம்பினேஷன்ல IPL இந்த வருஷம் விளையாட போறாரு. இஸ் நத்திங் டு லூஸ். நிறைய ப்ரூவ் பண்ணிட்டார். ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவர் வந்து 2015-16 அப்புறம் ஒரு ஒன் டே கிரிக்கெட்ல இருந்து T20 கிரிக்கெட் வந்து கொஞ்சம் விளையாடாம போனாரு. ஒரு 16-17 அப்புறம் ஒரு 4 வருஷம் கேப். ஒரு 21 அந்த டைம்ல வந்து கம்பேக் கொடுத்தாரு. ஸோ அந்த கம்பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா இஸ் ப்ரூவ்டு. அவர் ப்ரூவ் பண்ணாரு. என்னோட ஒர்க் என்னன்றத மறுபடியும் கம்பேக்ல இருந்து ப்ரூவ் பண்ணாரு. என்னால T20லயும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸோட பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட போலிங் ஸ்டைலையும் மாத்தினாரு, அவரோட போலிங் அப்ரோச்சையும் மாத்தினாரு, அவரோட கேமையும் மாத்தினாரு. 4-5 இயர்ஸ் வந்து ஒன் டேலயும் T20லும் 2016-17 அப்புறம் இல்ல. அது மட்டும் கொஞ்சம் வருத்தம். இல்லாட்டி அவருடைய ஒன் டே கேம்ஸ் நிறைய இருந்திருக்கும், T20 கேம்ஸ் நிறைய இருந்திருக்கும். பட் என்ன இருந்தாலும் he is a true legend, legendary cricketer. நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சென்னையில இருந்து போனது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு பெரிய அளவுக்கு தடம் பதிச்ச ஒரு கிட்டத்தட்ட ICC ஆல் ஆஃப் ஃபேம்ல வரக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பா வருவாரு. இன்னும் இவரோட இஷ்யூஸை ஃபீல் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி பேசார வாஷிங்டன் சுந்தர் அவர் இடத்த நிரப்பலான்னு. ஆனா அவர் இடத்த கண்டிப்பா யாராலையும் நிரப்ப முடியாது அளவுக்கு அவர் வந்து யூனிக்கான ஒரு டேலண்ட் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை வகுத்து சிறப்பா தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்த மிக்க மிக்க நன்றி சார். தொடர்ந்து நம்முடன் முன்னாள் தற்போது கிரிக்கெட் விமர்சகர் திரு பட்டாபி அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். அஸ்வினை பொறுத்தவரை சர்வதேச போட்டிகள், டெஸ்ட் போட்டிகள், ஒன் டே மேட்ச் இதுல எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் ரவுண்டட் கெரியர் தான் அஸ்வின் பொறுத்தவரையிலையும். கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு அனௌன்ஸ்மெண்ட். நான் பர்சனலா நினைச்சேன், எப்படி சச்சின் டெண்டுல்கர் வெஸ்ட் இண்டீஸோட 2013 நவம்பர்ல ஃபேர்வெல் அனௌன்ஸ் பண்ணாரோ, நான் நினைச்சேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தான் விசிட்டர்ஸ் நமக்கு அக்டோபர் 25ல. அதுக்கு முன்னாடி அப்கோர்ஸ் இங்கிலாந்து போறாங்க. பட் அஸ்வின் லேட்லி பாத்தீங்கன்னா அவர் ஃபிட்னஸை பத்திலாம் நிறைய பேசியிருக்காரு. அண்ட் மேபி ஏதோ ஃபிட்னஸ் நிகழ் இருந்திருக்கும் டெஃபினட்டா. அண்ட் போதாத்துக்கு வாஷிங்டன் சுந்தர், நம்ம சென்னை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரம் அட்டகாசமா போலிங் போட்டது. அவருக்கு அவர் பார்த்து வளர்ந்த பையன், ஒரே மாதிரி க்ரூம் பண்ணி நரிஷ் பண்ணியிருப்பாரு. ஒரே சர்க்கியூட்ல சென்னையில் ஆடுறதுனால அவருக்கு அது மனசு நிறைவா இருந்திருக்கும். ஸோ வாஷிங்டன் சுந்தரும் வந்ததும் அப்பாற்பட்டு 25ல நம்ம இங்கிலாந்துக்கு போறோம். ஸோ அங்க 5 டெஸ்ட் மேட்ச். அஸ்வின் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல ரெகுலரா நிறைய ஆடல தான். போன டூர் 21, 22லாம் ஆடவே இல்லை. இன்ஃபேக்ட் 18ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, குக்கோட விக்கெட் 2 கேம்ல எடுப்பாரு. அட்டகாசமான டெலிவரி, ஆஃப் ஸ்பின்னர் கிளாசிக்கல் டெலிவரி போட்டு எடுப்பாரு. ஸோ ஓவர்சீஸ் ரெக்கார்டு கொஞ்சம் அவர் டால் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால இந்த டூர்லயும் பாத்தீங்கன்னா 3 கேம்ல 1 கேம் தான் ஆடினார், பிங்க் பால்ல ஆடினாரு. ஸோ ஒன்றும் பண்ணவும் முடியல, பிங்க் பால் கேம்ல ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த டால் ஸ்டாண்டர்ட்ஸை திருப்பி எமுலேட் பண்ண முடியுமா? போதாத்துக்கு நான் சொன்ன மாதிரி இங்கிலாந்துக்கு போறாங்க. இங்கிலாந்துலயும் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் ஜடேஜாவோ இல்ல வாஷிங்டனோ ஆட வைக்கிறது, திருப்பி போயிட்டு பெஞ்ச்ல உக்காந்துன்னு 37-38 வயசுல 1988 பாண்ட் நினைக்கிறேன் அஸ்வின். ஸோ 86 நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க 38 வயசுல போயிட்டு 39 வயசுல திருப்பி பெஞ்ச்ல உக்காந்துன்னு இருக்கிறதுக்கு ஐ திங்க் அவர் வந்து டேஸ் எல்லாம் இட் வில் சீம் லாங்கர் இன் த மைண்ட். ஸோ அவர் ஹைல போயிடலாம், ஏன் எல்லாம் போறீங்கன்னு கேட்குற சமயத்துல போயிடலான்ற மாதிரி அந்த மாதிரி டிசிஷன் ரொம்ப ரொம்ப ரேர் எடுத்தது. பார்த்தீங்கன்னா கவாஸ்கர் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப கஷ்டமான டிசிஷன் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஷாக்கிங் தான் டெஃபினட்டா. ஏன்னா நம்ம ஒரு கெரியரை ரொம்ப 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 க்ளோஸாக பார்த்துருக்கோம். 2009-10லேருந்து இங்கே நான் பர்சனலாக ஒரு கெரியரை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே அப்புறம் IPLல கேலுக்கு அட்டகாசமாக போட்டது அந்த பவர் பிளேயில். அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட கம்பீர் கேப்டன்சியில் டெபு பண்ணார். அப்புறம் வேர்ல்ட் கப் டீமில் இருந்தார். 2 கேம் தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இங்க வெஸ்ட் இண்டீஸோட 11 நினைக்கிறேன் 11 நவம்பர்ல 100 அடிப்பாரு. அதுக்கப்புறம் சங்கக்காராவோட கெரியர் சீக்கிரமா முடிஞ்சதே அஸ்வின் தான் ஒரு காரணம்னு சொல்லலாம். 15ல அட்டகாசமா போலிங் போட்டிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ஃபேவரட் ஆப்பனன்ட், நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அப்புறம் சென்னையில லேட்லி பாத்தீங்கன்னா 21ல ரூட் கேப்டன்சில இங்க வச்ச கோவிட் பீரியட்ல பிப்ரவரியில அட்டகாசமான ஒரு 100. அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட் பாஸ்ட் செப்டம்பர்ல பங்களாதேஷோட சென்னையில 2வது 100. ஸோ அவரை பொறுத்தவரையும் அவர் சிவி பொறுத்தவரையும் கம்ப்ளீட் தான். அண்ட் ப்ராபப்ளி அவர் வந்து பார்த்துருப்பாரு, ஏன்னா எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறது இல்லை. டெஸ்ட் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த அளவுக்கு நிறைய டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறது இல்லை. ஸோ கொஞ்சம் கேப் இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, ஒன் டே கேம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜூன் ஜூலைல தான் இங்கிலாந்துல மேட்ச் இருக்கு. ஸோ ஐபிஎல்லும் சிஎஸ்கேக்கு வர போறாரு. ஸோ நான் நினைக்கிறேன் ஈவோட வெயிட் த ஆப்ஷன்ஸு, நிறைய மேட்சஸ் இல்லை, ட்ரெயின் பண்ணோம். ஓல்டர் ஆக ஆக அந்த மோட்டிவேஷன், அந்த டிரைவு, ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் எல்லாம் ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி அவரோட நியர் அண்ட் டியரை கன்சல்ட் பண்ணிட்டு, அவங்க அப்பாவுக்குலாம் பெரிய பெரிய ஒரு ஹியூஜ் வேக்யூம் அண்ட் வாய்டு, ஏன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபேனே அவங்க அப்பா தான். எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்து அந்த ஃபேமிலி சப்போர்ட்டை பற்றி நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேபி அவரோட க்ளோசஸ்ட் நியர் அண்ட் டியர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி ஹஸ் டேக்கன் தட் கால். டெஃபினட்டாக ஒரு ரவுண்டட் கரியர், ஃபென்டாஸ்டிக் கரியரு. அஸ்வின் நிறைய பேர் கூட எதிர்பார்த்தாங்க. அவரோட குரு அனில் கும்ப்ளே மேலே ஒரு ஹை ரிகார்ட்ஸ் இருக்கு. அவர் அடியில் கூட ஒரு கோச்சிங்காக இருக்கச்ச 16-17ல ஆடி இருக்காரு. ஸோ அஸ்வின் திருப்பி 600 எடுப்பாரா, கும்ப்ளே பக்கத்தில் போவாரான்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்லாம் இருந்தது. ஸோ அஸ்வினே கூட சொன்னார் ஒரு வாட்டி, கும்ப்ளே தாண்டிலாம் நான் போக மாட்டேன், டெஃபினட்டாக பக்கத்தில் வச்சா நான் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமரஸாக சொல்லியிருந்தாரு. ஸோ பட் அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் பாஸ்ட் 500 இப்போ போயிருக்காரு. பட் ஹியூஜ் கரியரு. டெஃபினட்டாக கொஞ்சம் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் சேட்னஸ் இருக்கும் நிறைய சென்னை ஃபேன்ஸ்க்கு. பட் சிஎஸ்கேக்கு ஆட போறாரு. ஸோ எல்லோ கலர்ல வர போறாரு திருப்பி ஆஃப்டர் கேப் ஆஃப் லாங் டைம். அதுக்கு அப்பாற்பட்டு அவர் கெரியரை செலிப்ரேட் பண்ணும். சென்னையிலேருந்து ஒரு ஜாம்பவான் பிளேயர், நிறைய சிக்கல் இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வெங்கட் ராகவன் 57 கேம்ஸ் ஆடி இருக்காரு. அவர் பெரிய லெஜெண்டரி ஆஃப் ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் இந்தியா லீட் பண்ணாரு. ஸ்ரீகாந்த் 43 கேம்ஸ், முரளி விஜய் 61 கேம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் இந்த மாதிரி 100 கேம்ஸ் மேலே ஆடி. ஸோ இது ஒரு ரிமார்க்கபிள் கெரியரு. டெஃபினட்டா வந்து கொஞ்சம் இந்த ஒரு 2 நாள் இந்த எமோஷன்ஸ் அது இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தெரியும், அது சிங்கின் ஆகும். அவரோட என்ன மாதிரி அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இந்தியன் கிரிக்கெட்டு எவ்வளோ வின்ஸு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, எப்படி ஒரு வர்சடைலா இருந்திருக்காரு, ஒரு லிமிட்டட் எபிலிட்டிஸ் இருந்தால் கூட ஃபீல்டில் அதை ஆப்டிமைஸ் பண்ணி ஹார்டாக ஒர்க் பண்ணி ஃபிட்னஸில். ஸோ ஒரு ரவுண்டட் கிரிக்கெட்டரா, ஒரு முக்கியமான விஷயம் கிரவுண்டட் கிரிக்கெட்டர் கூட, ஒரு ஹம்பிள் மேன் அந்த ஸ்ட்ரீட்டோட கனெக்ட் பண்ணிக்கினேன், டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை பற்றி பேசினேன், லோக்கல் பாஷையில் பேசினேன், தலைக்கு போவே இல்லை. அதே மாதிரி அவர் டிசப்பாயின்மெண்ட்டும் அவர் மனசுக்கு போவே இல்லை. ஸோ அது ஒரு ரேர் காம்பினேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அண்ட் கிரிக்கெட்டர். ஸோ ஒரு 2 நாளைக்கு டெஃபினட்டாக எமோஷன்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும். 2-3 டேஸ்க்கு அப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தெரியும் அந்த பிரம்மாண்டமான அச்சீவ்மெண்ட் என்னன்றது. எல்லாரும் கொஞ்சம் சிங்க் ஆகி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஃபினாமினல் கெரியர். பர்டிகுலர்லி நம்ம ஊர்லேருந்து வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வர ஒரு பையன். ஸோ ஹியூஜ் கெரியருங்க ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.